தீதி நம்ம செண்பகத்தை தேடி போச்சா அப்போ 4 வாலு பசங்க செண்பகத்தை குச்சியால அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ நம்ம சும்மா விடுமா? செண்பகத்தை அடிச்சு டார்ச்சர் பண்ண அந்த வாலு பசங்களை கடின்னு கடிச்சு வச்சிருச்சு. செண்பகமே வாயிலா ஜீவன், அதுக்கு எதுனா ஒன்னா நம்ம சும்மா விடுமா தீதி? அதனால தான் நம்ம இப்படி எல்லாம் பண்ணிச்சு. ஏ நிக்கிதா, உனக்கு எதுவும் அடிலாம் பண்ணல? ஜி, நம்மளுக்கு நீங்கள் பேசுறது தான் புரியாது, அதுக்காக நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அர்த்தமாகாது ஜி. பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் கொண்டாடலாமா? ஆமாமா, நான் போய் செண்பகத்தை குளிப்பாட்டுறேன். யாருமே எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நம்மளே பண்ணும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஜி, எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி கஷ்டமா தான் இருக்கும், அது செஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா தான் இருக்கும் ஜி. போலாமா? ஏ வணக்கி, இதெல்லாம் எப்படி நீ கத்துக்கிட்ட? அரே ஜி, நம்ம ராஜஸ்தான்ல நம்ம எத்தனை வருஷம் ஒட்டக கழுவி இருக்கோம், மாடு கழுவதா பெரிய விஷயம். சரி சரி, போய் மூஞ்சி கையை கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாமி கும்பிடணும்ல. ஆச்சா ஜி.